ஹாய்! ரோட்டு கடை காளான் எப்படி வீட்டிலேயே சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் முட்டைக்கோஸ், 1 கப் மஷ்ரூம் சேர்த்துட்டு, அது கூடயே 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே தண்ணி வரும். இன்கேஸ் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் தெளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால்ஸாக போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் டபுள் சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே எண்ணெயிலே கொஞ்சமாக எடுத்து 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதெல்லாம் வதங்கணுன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாஸுக்கு 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி டொமேட்டோ சாஸ். உங்கள்கிட்ட சாஸ் இல்லைன்னா 2 தக்காளியை நல்லா அரைச்சி பியூரியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேபேஜ், மஷ்ரூமை நல்லா உதுத்து பிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறம் இது நல்லா திக்காகணும். இந்த தண்ணியெலாம் வற்றி திக்காகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லி இலையை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது புளிப்புக்கு லெமன் சேர்த்துக்கிறேன். 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது மேலே கொஞ்சமாக வெங்காயம், மல்லி இலை போட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரோட்டு கடை காளான் வீட்டிலே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் ரோட் சைட் காளான் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.